दीपम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं संयाभिसूनोदयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो देवगीरयेत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परम्। यद्दर्शनं च विनिहन्त्य शुभानि सद्यः श्रेयस्तनोति भवदुःखदवार्दितानां निःशेषशेषमुखगीतकथैकपानाः प्रेमप्रकाशकृतये शरणं गतोऽस्मि। भाग्योदयेन बहुजन्मसमर्जितेन सत्सङ्गमं च लभते पुरुषो यदा वै अज्ञानहेतुकृतमोहमदान्धकारनाशं विधाय हि तदोदयते विवेकः। श्रीयःपतिயும் अवाप्त समस्त कामनुमान श्री भगवान धर्म संस्थापनार्थम अनेक அவதாரம் பண்றார். இது தச அவதாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. மத்ஸ்ய கூர்மாதிகள்ல ஆக என்ன அவதாரமோ மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்மாதி அவதாரங்கள் எது பண்ணாலும் ஒரே லட்சியம் என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம். ஒரே சமாச்சாரம் தான். மத்ஸ்யாதி அவதாரங்கள்ல சுவாமி வேதத்தை சம்ரக்ஷணம் பண்றான் பிரளய ஜலத்திலிருந்து. பிரளய பயோதி ஜலே அப்படின்னு ஜெயதேவர் அஷ்டபதியில வர்ணிக்கிறார். ஒரு ஒரு அவதாரத்துக்கும் இதுல ஒரு தத்துவம் இருக்கு. ஜாகிரதையா இருக்கணும். தர்மங்கள்ல நமக்கு எப்போதும் ஒரு ஜாகிரத அவஸ்தை இருக்கணும். தர்மத்தை விடக்கூடாதுங்கிறதுல இப்போ மத்ஸ்ய ரூபமா ஏன் வரான்னா, மத்ஸ்யத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு பிளிங்க் ஆகாது, அது திறந்தே தான் இருக்கும். எப்படி தூங்குறது என்னது தெரியாது. கண்ணு எப்போது அது ஜாகிரத அவஸ்தை தான், முடிச்சுட்டே தான் இருக்கும். அப்போ அதுல தர்மத்தை எப்படி சம்ரட்சிக்கணுங்கிறத அந்த ரூபமா காட்டுறான். இது கூர்மாவதாரத்தில் என்னன்னா டாட்டாய்ஸ் எல்லாம் நார்மலான மேமல் மாதிரி கிடையாதுதான் டாட்டாய்ஸ். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அது அம்மாவை எதிர்பார்க்கறதே இல்லை அந்த குழந்தை. இந்த அம்மாவான ஆமை என்ன பண்ணுமா, அந்த கரையில முட்டையை வச்சுடுமா, வச்சுட்டு அந்தண்ட ஒரு பார்வை பின்னாடி கிருபா வீக்ஷணன்னு பேரு. சத்குருநாதால் நம்மளெல்லாம் இன்னைக்கோ பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு சத்சங்கம் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு பார்வை பார்க்குமா அந்த அம்மா ஆமை. அதுலேயே அதுக்கு எல்லா ஸ்கில்லும் வந்துடும் அந்த குட்டிக்கு. அதோட முடிஞ்சது சப்ஜெக்ட். அது மாதிரி கிருபா வீக்ஷணம் ஒரு ஒரு அவதாரத்துலையும் ஒரு விசேஷனம். காலே நிருசிம்ம மனர் ருக்மிணி அவளோட லெட்டரில் எழுதும் போது நிருசிம்மரா சுவாமியை கூப்பிடுறா. காலே நிருசிம்ம அந்த டயத்துக்கு வர்றதுல பஞ்சுவலை ஃபாலோ பண்றதுல நீங்க நிருசிம்ம சுவாமி மனோபிராமம். ஆனா நிருசிம்ம சுவாமி மாதிரியே பழகாதீங்கோ, அப்புறம் சுவாமி ராதா மனோகரனா பழகுங்கோ அப்படின்னு லெட்டர்ல போடுறா. வராக அவதாரத்தில் சுவாமி யஜ்ஞ சம்ரக்ஷணம் யஜ்ஞ ரூபமாகவே இருக்காருன்னு வர்ணனை பாகவதத்தில். அவரோட காதே சுருக்கு சுருவமாக இருக்கு. தர்ப்பமே அவரோட சரீரத்தில் உள்ள ரோமங்களாக இருக்கு அப்படின்னு ஒரு அவதாரம். மர்த்தியாவதாரஸ்ய மர்த்திய சிக்ஷணம். கற்பார் இராமவினால் இல்லாது மற்றதும் கற்பரோ என்று தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அவதாரம் ராமாவதாரம்.
மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. என்ன அர்த்தம்னா யாருக்கும் தெரியாது. எல்கேஜி பாடம் மாதிரி இருக்கே தவிர இது ஒன்றை வச்சே நம்ம மோட்ச பரியந்தம் போக முடியும். இது பாலபாட்டத்தில் இருக்கு வேதத்தில். மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவன்னு. இதுதான் ராமாவதாரத்தில் என்ன பெருமைன்னா, இவ்வளோ அவருக்கு யசஸும் புகழும். இன்னைக்கு ராமாவதாரம் துவாபர யுக, திரேதா யுகத்தில், அதுக்கப்புறம் துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் ஆகி இன்னைக்கு எவ்வளவோ எம்பையரா மாறி இன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் 500 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ராமராஜ்யம் ஸ்தாபனம் மாறுதுன்னா அப்போ எப்பேற்பட்ட சுவாமியாக இருந்திருக்கணும். இதுக்கு என்ன அவர் பேஸ் வச்சாருன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம். பித்ருதேவோ பவ. அப்படி ஸ்ருதியில உள்ள சமாச்சாரங்கள், ஸ்ருதிக்கு மறைன்னு பேரு. கிளியர் கட்டாக சொல்லாது இன்னது பண்ணு அப்படின்னு, மறைச்சு சொல்லும். அதில் உள்ள சமாச்சாரங்கள்ல விவரணம் கொடுக்கறதுக்கு தான் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதில் அவள் எப்படி ஃபாலோ பண்ணுறாளோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போகிறோம். ஈஸியாக நம்ம பார்த்து என்ன கோலோ அதை அடைய முடியுங்கிறதுக்காண்டி தான் புராணங்கள். இப்போது கிருஷ்ணாவதாரம் தர்மத்தை எப்படி நடத்தணும்னு நடத்தி காமிக்கிறதுக்கு சாமானிய மனுஷனா மத்ஸ்யாவதாரங்கள் எல்லாம் அதோடு பவரோடையே இருக்கார் சுவாமி. அவரோடு எல்லா பவரையும் விட்டு நார்மல் மனுஷனாக இருந்து பண்ணின ஒரு அவதாரம் தான் ராமாவதாரம். ஒரு நார்மல் பர்சனால எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு காட்டின அவதாரம் ராமாவதாரம். அதுக்கு அடுத்து கிருஷ்ணாவதாரம் தர்ம சூக்ஷ்மத்தை, அதாவது ராமாவதார வசத்தியாகவும் கிருஷ்ணாவதாரத்தை கொஞ்சம் கம்மியாகவும் சொல்லுவா. ஆனால் அப்படி கிடையாது. ராமாவதாரம் எவ்வளோ 100% சத்தியமோ அவ்வளோக்கு அவ்வளோ சத்தியம் கிருஷ்ணாவதாரம். இதில் என்ன சொல்கிறாருன்னா தர்ம சூக்ஷ்மம். என்ன தர்ம சூக்ஷ்மம்னா பித்ருதேவோ பவ அப்படிங்கிறது ரூலு. ஆனால் அப்பா எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கணும். திருதராஷ்டிரம் போல் அப்பா இருந்தான்னா அப்போ புள்ள அப்படி தான் இருப்பான். அதை காமிக்க வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்தந்த அவதாரங்களில் என்னங்கிறது இருக்குது. இதில் தர்ம சூக்ஷ்மத்தை காமிக்க வரான் சுவாமி. அவ்வளோ பெரிய சபையில் அண்ணாவோட ஆத்துக்காரி பார்க்கல, அவளை அவமானப்படுத்துகிறான். பீஷ்மா பிரபிருதிகள் உட்காந்துருக்கா, எல்லாரையும் அவாவாளோட சீட்டில் இவன் கௌரவால் அவளை கம்பல்சரியாக உட்கார வச்சிருக்கா. ஏதோ ஒரு சூதில் ஜெயிச்சா மாதிரியும், அதனால இவாளை உபதிரவம் பண்ணுறது சரி அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பிக்சரைஸ்டாக காமிக்கிறா. அது தப்புங்கிற சுவாமி. நீ அங்கேயே கன்னத்தில் 2 போட்டிருந்தேன்னா அவன் அப்படி பண்ணுவானா, சுயோதனன் அப்படி பண்ணுவானா அப்படிங்கிறார். பாரத யுத்தமே தர்ம சூக்ஷ்மத்துக்காக வேண்டிதான். அவ பக்கத்தில் 18 அக்ஷௌஹிணி சேனை இருந்தது, வாழ்கிட்ட 11 அக்ஷௌஹிணி சேனை தான். ஒரு அக்ஷௌஹிணி சேனைன்னா அதில் இத்தனை லட்சம் குதிரைப்பட யானைப்பட அப்படின்னு கணக்குண்டு. அதில் எல்லாத்துலேயும் அதிகம்தான். ஆச்சாரிய தேவோ பவன் இருக்கு. துரோணாச்சாரியார் அங்கே ஆப்போசிட் சைடில் இருக்கார். ஆச்சாரிய தேவோ நான் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறான் அர்ஜுனன். அதுக்கு தான் கீதையே. எப்படி நான் பண்ண முடியும்? எங்கள் ஆச்சாரியன் எனக்கு யார் வித்தியை தனுர்வித்தியை கற்றுக் கொடுத்தாரோ, யாருக்கு நான் பிரிய சிஷ்யனோ, என் வாத்தியர் அந்த இடம் இருக்கார். நான் எப்படி அவரை அம்பு போடுவேன்? போடுங்கிறாங்க. நீ போடுங்கிறா. ஏண்டா தர்ம சூக்ஷ்மம். அவரா சபையில் இருக்காரோன்னோ சொல்லலாமோன்னோ. ஆக தர்ம சூக்ஷ்மத்துக்கான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணா பகவான் எப்போ கிளம்பினாரோ அதிலிருந்து கலி ஆரம்பம். கலியோட எங்கே பார்த்தாலும் கலி ஆவேசம். மந்தாஹா சுமந்தமதையாக அப்படிங்கிறார் சுவாமி. மந்தபாக்யாக. இப்படியாக ஜனங்கள் எல்லாம் பரஸ்பரம் விரோதமும் தேசமும் ஈகவும் எங்கே பார்த்தாலும். இது இன்னொன்று விசேஷமாக சொல்கிறார், தம்பதினான் கல்கனம். ஆத்துக்காரி சண்டை ஜாஸ்தியாக இருக்குமா கலியில். இது ஒரு விடமாக சொல்கிறார். இப்படியாக
இப்படியாக லோகம் இருக்கு. திரிலோக சஞ்சாரியான நாரதர் அப்படி ஒரு விசிட் பண்றார் பூலோகத்துல. எங்க பார்த்தாலும் ஒரே அசாந்தி, ஒரே கலகமா இருக்கு. யாரை பார்த்தாலும் பரஸ்பரம் சண்டை போட்டிருக்கா. எங்கேயுமே நிம்மதி பிரசாந்திங்கிறது இல்லை. இப்படியே தாப்பப்பட்டு இருக்கும் போது ஒரு காட்சி அவருக்கு தெரியறது. பக்தி தேவியே, சாட்சாத் பக்தி தேவியே ஒரு ஸ்திரீ ரூபமாக எடுத்துட்டு அழுதுன்னு இருக்கா. மடியில அவளோட குழந்தைய 2 பேரை போட்டுன்னு இருக்கா. ஒரு குழந்தைக்கு ஞானன்னு பேரு, இன்னொரு குழந்தைக்கு வைராக்கியன்னு பேரு. அப்போ நாரதர் அந்த காட்சியை பார்க்கிறார். அஹந்து பிருத்திவீயாதா ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரஞ்ச பிரியாகஞ்ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்ரம் குருக்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததः நாபஷ்யம் குத்ரசித் சர்ம மனஸ் சந்தோஷகாரகம் கலினா அதர்மமித்ரேன தரேயம் பாதிதாதுனா. கலியினால பாதிக்கப்பட்டவளான பூமி தேவி மனசந்தோஷத்தை இழந்தவளாக இருக்கா. எப்படி இருக்கு பூலோகம்னா? சத்யன்னாஸ்தி தபஷௌச்சம் தயாதானன்ன வித்யதே உதம்பரினோ ஜீவாஹ வராகாஹ கூட்டபாஷினஹ மந்தாஸ்ஸு மந்தமதயஹ மந்தபாக்யாஸ்யுபத்ருதாஹ பாகண்டநிரதாः சந்தः விரக்தாः சபரிக்ரஹாः. அறிவானது ரொம்ப கம்மியான லெவலில் தான் தர்மத்தில் பிரவர்த்திக்கிறது. மந்தபாக்யா, அப்படியே இவன் தர்மத்துக்கு வரான், ஏதோ ஒரு காரணமாக திரும்பினாலும் மந்தபாக்யா, அவனால் அதில் ஃபுல்லாக இருக்க முடியல. அதுக்குண்டான பாக்யாவஸ்தா அவனுக்கு இல்லை. ஆக எப்படியோ பாக்கண்டாலாக இருக்கா, தர்மத்தை விட்டவாளாக தான் எல்லா ஜனங்களும் இருக்கா. இதை தேவகுருவான நாரதர் இப்படி பார்த்துட்டே வர. யாமுனம் தடமாபன்னஹ யத்ர லீலா ஹரேரபூத் தத்ராச்சர்யம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன்முனீஸ்வராः. ஏகதா து தருணி தத்ர நிஷன்னா கின்னமானசா விருத்தௌ த்வௌ பதிதௌ பார்ஷ்வே நிஷ்வசந்தௌ அச்சேதனௌ. அப்போ அந்த குழந்தையில பார்த்து அவள் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறார், யாருமா நீ? பாலோவாச்ச போ போ சாதோ க்ஷணம் துஷ்ட. கூப்பிட்றான் நாரதர், போயிட்டு இருக்கார், அவள் கூப்பிட்றாளாம் பக்தி தேவி. மச்சிந்தாமபி நாசய தர்ஷனந்தவலோகஸ்ய சர்வார்த்தாகஹரணம் பரம் தர்ஷனாதேவ சாதவா அப்படின்னு பதம். சாதுக்களோட தரிசனத்தினாலேயே அவள் நம்மளோட சம்சார துக்கத்தை எல்லாம் போக்கி விடுறாளாம். அப்போ ஏற்பட்ட மகிமை உடையவர்கள் சாதுக்கள். அதில் ரத்னம் பதிச்சாப்புல நாரதர் அவரை கூப்பிட்டு கேட்குறா, பகுதாதபவாக்கியேன துக்க சாந்திர் பவிஷ்யதி எதா பாக்யம் பவேத் தூரி பவதோ தர்ஷனம் ததா. உடனே நாரதர் கேட்கிறார், யாருமா நீ? காசித்வம் காவிமம் சேமா நாரிய காஃப் பத்மலோச்சனாக. உன்னோடு சரித்திரத்தை சொல்லு, ஏன் இப்படி நீ அழுதுன்னு இருக்கேன்னு. உடனே பக்தி தேவி சொல்றாளா, அகம் பக்தி ரிதிக்ஷாதா. லோகத்தில் எங்கேயும் பக்தி பக்திங்கிறாலே ஃபேமஸான அந்த பக்தி நான் தான். இதான் என்னோட குழந்தைகள் ஞானம் வைராக்கியம் என்றவர்கள் சொல்றா பக்தி. உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா. பகவானோட அவதாரத்துக்கு அப்புறம் என்னோட உற்பத்தி எங்கே இருந்ததுன்னா திராவிட தேசத்தில், தமிழ்நாடு. ஏன் இப்படி சொல்கிறான்னா, ஆழ்வார்கள், நம்ம ஆழ்வார்கள், ஆண்டாள் போன்ற ஆழ்வார்களோட அவதாரம் பக்தியோட உற்பத்தி ஜனனஸ்தானமாக தமிழ்நாட்டை சொல்கிறா, ஆழ்வார்கள்லாம் இருக்கிறதுனால. அப்புறம் விருத்திங் கர்நாடகே, தாசர் புரந்தரதாசர் போன்ற தாசர்கள்லாம் நிறைய கர்நாடகாவில் அவதரிக்க போகிறேன். அதனால அங்கே நான் விருத்தி ஆனேன், வளர்ந்தேன். क्वचित् क्वचिन् महाराष्ट्रे
गुर्जरे जीर्णतांगता क्वचित क्वचित महाराष्ट्रे तुकाराम नामदेवर போன்ற சந்துக்கள் அதிகமாக ஏற்படுறார்கள் மகாராஷ்டிரத்தில் விட்டலனோட பக்தர்களாக. அதனால் அங்கேருந்து பதே பதே நான் அப்படி நார்த்து நகலும் பொழுது நான் க்ஷீணமாயிட்டேன். என்னோட யௌவனத்திலிருந்து நான் வந்து வயதான ரூபத்தை அடைஞ்சேன். துர்பலா ஹன்சிரையாத்தா புத்திராபியாம் சகமந்ததாம் பிருந்தாவனம் புனப்பிராப்பிய நவீனேவ சுரூபினி. பிருந்தாவனத்தை நான் அடைந்த உடனே என்னோட எல்லா ஜரவியாதியெல்லாம் நிவர்த்தியாகி நான் வந்து நவ யுவதியாக ஆயிட்டேன். ஆனால் என் குழந்தைகளால் எந்திக்க முடியல. மகான்களோட அனுகிரகத்தினால பக்திங்கிறது எங்கேயும் பிரசித்தமாக ஆயிடுது. ஆனால் ஞான வைராகியங்கிறது நம்மா இருக்கு. அதுதான் இங்கே வந்து சூக்ஷ்மமாக இந்த கதை மூலியமாக தெரிவிக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு நாரதர் கேட்டோர்னு ஞானேனாத்மனி பஷ்யாமி சர்வமே தத்தவா நகே ந விஷாதஸ்துவயா கார்யா ஹரிஷ்யந்தே கரிஷ்யதி. சாட்சாத் பகவானுக்கு பிரியான பக்தி தேவி, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, நான் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு உபனிஷத் பாராயணம்லாம் பண்ணுறாராம், கீதை பாராயணம் பண்ணுறார், அது பண்ணுறார் இது பண்ணுறார், எதுக்கும் ஒன்றும் எந்திக்கலை. ஞான வைராக்கியம். இப்போ என்ன பண்ணுறதுங்கிற ஒன்று அவர் ஒரு குருவை தியானம் பண்ணுறார். சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமியோடைய அவதாரமான சனத்குமாரர் தான் நாரதருக்கு குரு. பிரம்மபுத்திரரான இவரும் பிரம்மபுத்திரர் தான் நாரதரும். சனத்குமார முதல்ல அவதாரம் அவா தான் சனத்குமாரா. நீ கதையில் வந்தது சனத்குமாராதிகள்லாம் சிருஷ்டி பண்ணி நீங்கள் போய் சிருஷ்டி காரியத்தை பாருங்கன்னா முடியாதுன்ட்டாலாம். முதல்ல அப்பா புள்ள அவன் முடியாதுன்ட்டாலாம். நாங்கள் வந்து ஊருக்கு வரை நாங்கள் தபசுக்கு போகிறோம், நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல சாத்விக குணம் அவளால் இந்த லோக பிரவருத்தியில் ஏற்பட முடியாது. இப்போ தாமச குணமாக படைக்கணும்னா அப்புறம் மனுவை சதரூபாவாக படைச்சாருன்னு மேலே கதை. எதுக்கு சொல்கிறேன், சனத்குமாரர் நாரதருடைய குரு. நாரதர் நினச்ச உடனே இந்த சனத்குமாரர் ஆவிர்வகிக்கிறார். இங்கே ஒரு குரு கீர்த்தனம் நம்ம குருநாதரோடு, அது பாடுறோம், முடிஞ்சோ வாங்கி பாடுறோம். கரகமலம் மம சிரசி நிதாய கருணாஞ்சக்ரே குருநாத கர்ணே தாரக மந்திரம் பிரதாய தாபஞ்சஹார குருநாத சரணயுகம் மம ஹிருதயே கிருத்வா கடாக்ஷம் சக்ரே குருநாதः ஜனன மரண பயம் பரிஹ்ருத்ய பூர்ணபதம் ததௌ குருநாதः. உடனே சப்தாக விதானமாக பாவதத்தை கேட்கிறார். முதல்ல நாரதர் சனத்குமாரர் மூலமாக. உடனே அதனால பிரசன்னமடைந்த பகவான் அங்கு மத்தியிலே ஆவிர்பவிக்கிறானா. சாட்சாத்து இங்கே ஒரு அழகான ஸ்லோகம். இந்த சத்சங்கத்துக்கு மத்தியிலேயே சுவாமியோட ஆவிர்பாவத்தை இங்கே சொல்றா. பிரஹ்லாதஸ்தாலதாரி தரலகதிதயா சோத்தவ காம்ஸ்யதாரி. உடனே அவரோட பக்தாலான பிரஹ்லாத பிரபதிகள்லாம் அங்கே வராலாம். பிரஹ்லாத ஸ்தாலதாரி, தாளம் போடுறானா பிரஹ்லாத சுவாமி, பிரஹ்லாத ஆழ்வான். உத்தவா காம்ஸ்யதாரி, ஜால்ரா யார் போடுறான்னா உத்தவர் போடுறாராம். வீணாதாரி சுரர்ஷி, நாரதர் வீணே மீட்டர். ஸ்வகுஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத்து, அங்கங்கே ஆலாப் பண்ணுறது யாருன்னா அர்ஜுனன் பண்ணுறாராம். சரி, சங்கீதம் கரெக்டாக இருக்கணும்னா பக்கவாத்தியம் கரெக்டாக வேணும் பார் குருநாதர். பக்கவாத்தியம் யார் வருதுங்கன்னா
இந்திரோவாதியின் மிருதங்கம். சாட்சாத் இந்திர பகவானே மிருதங்கம் வாசிக்கிறாரா. ஜெய ஜெய சுகரா கீர்த்தனே தே குமாராக. சனத்குமாரர்கள்லாம் அப்பப்போ ஜெய ஜெயா அப்படின்னு சொல்கிறாலாம். எத்ராக்ரே பாவபக்தா சரச ரச்சனையா வியாசபுத்ரோ பபூவ. அப்பப்போ சங்கீர்த்தனத்துக்கு மத்தியில் சுகஸ்வாமி பாகவத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து விடுறாராம். இப்படியாக சத்சங்கம். உடனே பக்தி தேவி ராமரை தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மின்னு பிரார்த்தனை பண்றா. எவருடைய தரிசனத்தினால மட்டுமே வினிஹந்தி அசுபானி, எல்லா அசுபங்களும் நிவர்த்தியாகி ஸ்ரேயஸ்தனோதி, சகல ஸ்ரேயசும் ஏற்படுமோ. பவதுக்க தவார்த்திதானாம், சம்சாரத்திலிருந்து கரையேற்றி விடுவாரோ அப்பேற்பட்டதான குருநாதர் எப்படி சம்ரக்ஷணம் பண்றாருன்னா கிருஷ்ண கதையை சொல்லியே நம்மளை உத்தாரணம் பண்ணிடுவானா. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிருஷ்ண கதையை பானம் பண்ணினா போருமா. பிரேம பிரகாஷ கிருத்தையே சரணங்கதோஸ்மின்னு பக்தி தேவியோட ஸ்துதி. இது பாரத மகாத்மியன்னு பேரு. இதுல சத்சங்கமத்தோடு பாக்யோதேன பகுஜன்ம சமர்ஜித்தேன அநேக ஜென்ம சம்சித்தான்னு பகவான் சொல்ற. ஒரு ஜீவனுக்கு என்னவோ பகவத் தரிசனம் கூட பிராப்தி ஆயிடும். நாரதர் பின்னாடி சொல்ல போறார் அவரோட சரித்திரத்தை. பூர்வாசிரமத்தில் சுவாமி ஒரு கிங்கரி கோஷாலையை பெருக்கி துடைக்கிற ஒரு குழந்தையா இருந்தாராம் நாரத பகவான். இப்படி இருக்கும்போது சாதுர்மாசியமாக வந்த அங்க சில சன்னியாசிகள் ரிஷிகள்லாம் அங்கேயே தங்கி சத்சங்கத்தை நடத்தின்னு இருக்கா. இந்த அம்மா அவளுக்கு எல்லா சுசுரூஷையும் பண்ணுவாளாம். சாப்பிட்டான்னா அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கொடுக்கறது, பெருக்கி ஆசிரமத்தை பெருக்கி மொழுகிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கைங்கரியங்கள்லாம் அவள் பண்ணின்னு இருக்கா. இந்த குழந்தை அங்கங்கே நிற்பானா. அந்த வீக்ஷணம் குரு கிருபா வீக்ஷணம். அப்பப்போ அந்த மகான்கள் பார்ப்பாராம். பின்னாடி சூத்தர்ன்னு சொல்கிறார், கதை என்னமோ பரீட்சத்துக்கு தான் சொன்னார் சுகர், அப்பப்போ என்னை பார்த்தாருங்கிறார். சூத்தர் தான் கதையை சொல்கிறார் சத்தா. அப்பப்போ என்னை குருநாதர் பார்த்தார் சுகர், அவரோட பிரசாதம் தான் நாங்கிறார். அப்போ இந்த குழந்தைக்கு எதிர்ச்சியாக சத்சங்கம். நம்மளுக்கும் அது ஒரு கதை மூலமாக சொல்கிறா மகான்கள். நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது சத்சங்கம் தான். அதனால தான் பகவான் ஈஸியாக கிடைக்கிறாங்கிறது பகவானே சொல்கிறான். அப்போ அதுக்கு அப்படி சத்சங்கம். எதிர்ச்சியாக அந்த அம்மா கோசாலையில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு அவன் அம்மா போயிடுறா. அது என்ன நினைச்சாருன்னா அந்த குழந்தை பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான்னு நினச்சிதான். இந்த பக்கம் பார்த்தா அம்மாவும் இல்லை, சாத்துரு மாசத்துக்கு வந்ததானே இந்த சத்சங்கம் முடிஞ்சு அவளும் கிளம்பிட்டா. பார்த்தா நிசங்கம் ஆயிட்ட. இப்போ எதிர்ச்சியா போறார், ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து கண்ணை மூடுறார். எதிர்ச்சியா என்னாச்சா பகவத் தரிசனம் சாட்சாத்கார பரியந்தும் போயிட்டாராம் அந்த குழந்தை. உடனே அந்த சமாதியிலேயே பகவானை பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கான். உடனே சமாதியிலேயே சுவாமி சொல்றார், அவிபக்வ கஷாயானான் துர்தர்ஷோகம் குயோஹினா. உடனே காட்சியை மறைச்சுட்டார் சுவாமி. திருப்பி ட்ரை பண்றார் நாரதர். தியான கண்ணை மூடி பார்க்கிறார், ஏற்படலை. உடனே அசரீரியா சுவாமி சொல்றான், உனக்கு பக்குவமடையாத ஹிருதயமான உன்னோட ஹிருதயத்துல நான் திருப்பி வரமாட்டேன். யோகிகள் ஹிருதயத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியதான நான் உனக்கு தரிசனம் தரமாட்டேன் பக்குவம் இல்லாததுனால அப்படின்னு சொல்லி மறைஞ்சுட்டானா. நினச்சி பார்க்குறார், நமக்கு ஏன் இப்படி பகவத் தரிசனம் ஏற்பட்டது, அப்புறம் ஏன் அதை மறைச்சுன்னா சுவாமின்னு நினச்சி பார்த்தா சத்சங்கம். சத்சங்கத்துக்கு அவ்வளோ மகிமை. சத்சங்கத்தை மட்டும் நீ என்ன கேட்டால் சுவாமிகிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துடுவானா. சத்சங்கம் மட்டும் கொஞ்சம் யோசிப்பா நான் கொடுக்கறதுக்கு. சுவாமி அதை கொஞ்சம் லாக்கரில் வச்சுருக்கான், யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு. அப்போது என்ன காரணம்னா தரிசனத்துக்கு சத்சங்கம். ஏன் மறைச்சுண்டான்னா நமக்கு அதுக்கு உண்டான யோக்கியத்தை இன்னும் ஏற்படலை. அப்போ என்ன யோக்கியத்தை சம்பாதனம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா
நாம சங்கீர்த்தனம். காமட்டமானஹான்னு அங்கங்கே எங்கே போகிறாலும் பிக்ஷை ஜெய ஜெய கோகுலபாலான்னு உன்சுவர்த்தி ரொம்ப எடுத்துட்டு அங்கங்கே அந்த குழந்தை பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி அப்படியே லைஃப் முடிஞ்சுடுத்தான். இந்த பிரம்மாவோட 100 ஆயுசு முடிஞ்சான்னா மகாபிரளயம் ஏற்படும். அதுக்கப்புறம் திருப்பி புது சிருஷ்டியில் என்ன ஆச்சா, அந்த குழந்தை என்ன ஆனான்னா பிரம்மபுத்திரனாக பிறந்தேன் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் வியாசர்கிட்ட. என்னன்னா சத்சங்க மகிமை. பதே பதே சாதுக்கள் நம்மள வசந்ததான சுவாமி சந்நிதிக்கு கொண்டு சேர்த்துடுறா சத்சங்க மூலியமாகவே அப்படின்னு. இங்கே இன்னொரு மகாத்மியத்தில் இருக்கிறத சத்சங்க மகிமை தெரிஞ்சிருந்தோம். அப்போ துசங்கம் எப்போதுமே குழந்தையில நேராக போடான்னா அப்போ அந்த பக்கம் போகாத அர்த்தமாக தோணும், அந்த பக்கமாக தான் போகும். அதுபோல் இதுதான் தேவாந்திராலும் ஸ்ருதி மாத்திருதேவ பவ பிதிருதேவ பவன்னு சொல்கிறதுனா அப்போ கேட்காதேன்னு ஒன்று அதுலேயே அர்த்தமாக இருந்தோன்னு துவனி. அதை ஃபாலோ பண்ணுறவா அசுரர், இதான் ஃபாலோ பண்ணுறவா தேவர். இப்படி முதல்ல இருந்தே 2 செட்டாக இருக்குது. அப்போ இங்கே வந்து துசங்கத்தோட கதையை இங்கே வந்து கோகர்ண சரித்திரம் மூலமாக தெரிவிக்கிறார். அந்த சரித்திரத்தை இப்போ சொல்கிறோம். ஆத்மதேவ புரே தஸ்மின் சர்வ வேத விசாரதா ஸ்ரௌதஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதா த்விதீய இவ பாஸ்கரஹ. ஆத்மதேவன்னு ஒரு வேத பிராமணன், சர்வவேத விசாரதா, சதுர்வேதங்கள்லையும் நல்ல நிபுணனா அந்த ஆத்மதேவன், ஸ்ரௌதஸ்மார்த்தாதி காரியங்கள்லையும் கெட்டிகாரனா. எப்பேற்பட்டவன்னா த்விதீய இவ பாஸ்கரஹா, 2வது சூரியன் உதிச்சாப்புல இருந்தான் அவன். அவனுக்கு ஒரு தாபம் என்னன்னா எல்லா சம்பத்து இருந்தால் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு புத்திரன் இல்லை. அப்போ அதனால ரொம்ப தாபம் அடைஞ்சு என்னெல்லாமோ பிராயசித்தங்கள் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அந்த புத்திர பேர் மட்டும் கிடைக்கல. இன்னொருனே ரொம்ப தாப்பப்பட்டு ஒரு நாள் உயிரை விட்டுலாங்கிற லெவலில் போகிறான்னா ஏகதா சத்விஜா துக்காத் கிருஹம் த்யக்வா வனங்கதா மத்தியாஹ்னே த்ரிஷிதோ ஜாதா தடாகம் சமுபேயிவானு. சாகலாம் தான் போகிறான். ஆனால் போகிற வழியில் அவனுக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டுருந்தான். அதனால தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போய் சாகலான்னு ஒரு நதியை ஆசிரியத்து போகிறான். அங்கே அவனுக்கு ஒரு சத்சங்கம், ஒரு எத்திகள் அங்கே தியானத்தில் இருக்கார். இந்த இவனை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ கிருப்பை. இவனை பார்த்த உடனே அழுதுண்டே ஜலத்தை குடிக்கும்போது அவர் கேட்குறார், கதம் ரோதிஷி விப்ரத்வம் தாத்தே சிந்தா பலீயசி வதத்வம் சத்வரம் மஹ்யம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம். என்னப்பா ஏன் இப்படி விசனப்படுற? சுஷ்டுவாக இருக்க, ஆசாரவானாக இருக்க, பார்த்தா ஸ்ருதி சம்பன்ன மாதிரி இருக்க, உனக்கு என்ன கவலை சொல்லு. உடனே அந்த பிராமணன் சொல்லலாம், நான் என்னன்னு சொல்லுவேன். கிம் பிரவீரிஷே துக்கம் பூர்வ பாபேன சஞ்சிதம். ஜென்மத்தினால வந்த பாப்பம் நான் என்னன்னு சொல்கிறது? நான் பண்ண பாப்பமா, எங்கள் பூர்வஜால் பண்ண பாப்பமா? மதீயா பூர்வஜாஸ்தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே. என் துக்கத்துக்கு நிவர்த்தியே இல்லை போலுக்கு. நான் ரொம்ப வெறுத்தவனாக இருக்கேன். திக் ஜீவிதம் பிரஜாஹீனம் திக் கிரகஞ்ச பிரஜாம் வினா. என்ன ஃப்ளாட்டு, டபுள் பெட்ரூம் என்னவோ இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட ஜீவிதமே பிரயோஜனம் இல்லையோ தோன்றது. ஏன்னா பிரஜாஹீனம். எனக்கு புள்ள இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும்? இவ்வளோ சம்பத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது எடுத்துன்னு போக போகிறேன்னா திக்தனம் சானபத்யஸ்ய திக் குலம் சந்ததி வினா. குலமே வேஸ்ட். இப்படி ஒரு குலமே இருந்திருக்க வேண்டாம். ஏன்னா குழந்தை இல்லை, அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். உடனே கவலைப்படாதப்பா, நான் அவனுக்கு உபாயம் சொல்கிறேன் அப்படிங்கிறார். யதிருவாச்ச முன்சா அஜ்ஞானம் பிரஜாரூபம் பலிஷ்டா கர்மணோகதி விவேகந்து சமாசாத்திய தியஜ சம்சார வாசனாம். முன்ச அஜ்ஞானம், புத்திரம் இல்லை அப்படி இப்படிலாம் சும்மா எல்லாம் அஜ்ஞானம் தான்ப்பா, அதை விடு, விவேகத்தை ஃபாலோ பண்ணு. தியஜ சம்சார வாசனா, சம்சார வாசனையிலேருந்து விடுபட்டவனாக ஆகி
ஸ்ருணு விப்ரமயா தேத்ய பிராரப்தந்து விலோகிதம் சப்தமாவதி தவ புத்திரஹா நைவச்ச நைவச்ச. அவர் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தாராம், நீ ஏன் இப்படி அப்படின்னு. ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவனுக்கு குழந்தை பிறகு? அவங்க சொன்னாராம் அவன்கிட்ட, ஸ்ருத ஆத்மதேவன்ட்ட, உனக்கு இந்த ஜென்மாலையும் குழந்தை கிடையாது, இன்னும் 7 ஜென்மா எடுத்தாலும் உனக்கு குழந்தை. அவன் ஏன் ஆமாம் இவன்கிட்ட இப்படி சொல்லட்டா இப்பயே போய் இந்த நதியிலேயே குதிக்கவே கிளம்பி அவன் சந்ததேஹே சகரோ துக்கம் ரே சாத்திய குடும்பாஷாம் சன்யாசே சர்வதா சுகம். நீ அதனால கவலைப்படாத, நான் தண்டை வச்சுட்டு இருக்கேன், நான் 2 கஷாயம் வச்சுட்டு இருக்கேன், உனக்கு தண்டேன், என் கூட வந்துடும் அப்படின்னு அந்த எத்தி. குடும்பாஷாம் தியஜ முன்ச, குடும்பாஷையை விடு, இந்த புத்திரன்லாம் அப்படிலாம் அதெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்னோட வந்துடும். பிராமணன் சொன்னாலாம், விவேகே நபவேத் கிம்மே புத்திரன் தேஹி பலாதபி மோச்சே தியஜாமியம் பிராணாங் ஸ்வதக்ரே சோகமூர்ச்சிதா. அவருக்கு நிலைமை பிறகும், நீங்கள் உங்கள் தபசுனால இப்பயே எனக்கு புத்திரன் ஏற்படுறதுக்கு ஏதாவது பிரசாதம் தாங்கும், இல்லை இங்கேயே லெட்டர் எழுதி உங்கள் பேரில் லெட்டர் எழுதிட்டு முடிச்சிருக்கேங்கிறான். அவரோடனே என்னடா பாப்பா பார்த்து இன்னைக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணலாம் வந்தா, கடைசியில் இப்படியாச்சும் நம்ம கட்சி. அவர் என்ன பண்ணாரா, ஒரு மாம்பழம் இருந்துதான், அவருடைய அதை அபிமந்திரம் பண்ணி, இந்தாப்பா இதை போய் ஆத்துக்காரிகிட்ட கூட, இதனால உனக்கு புத்திர சந்ததி ஏற்படும் அப்படின்னா. என்ன இது ஒரே கான்ட்ராஸ்டாக இருக்கு, சப்த ஜென்மா புத்திர கிடையாதுன்றார், அப்புறம் அதை அபிமந்திரிகம் பண்ண, அதான் மகான்கள். அவன் எப்படி அவன் போகிறானோ அதுலேயே அவனை விட்டுருவா. உடனே இது கொடுத்த உடனே அவன் சந்தோஷப்பட்டான். உடனே இதை அவன் ஆத்துக்காரிட்ட கொடுக்கலானா. ஒரு வித்தியாசமான வியக்தி அவள் ஆத்துக்காரி. அவள் எப்படி இருக்கான்னா, அவள் யோசிச்சு பார்த்தாலாம், வேறு வாட்டி எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துட்டார், யார் 10 மாதம் சுமக்கிறது, அவர் சுமப்பாரா? இவன் எப்படி யோசிக்கிறானா, லாலனே பாலனே துக்கம் பிரசூதாயாஸ்ச வர்த்ததே வந்தியாவா விதவா நாரி சுகினி சேதி மே மதி. அவன் என்ன சொல்றானா, இந்த லோகத்திலேயே ரொம்ப உத்தமமானவா யாரு, சௌக்கியமா இருக்கிறவ யாருன்னா விதவா ஸ்திரீ. யாரு விடோவா இருக்காளோ அவதான் பரம சௌக்கியமா இருக்கா அப்படின்னு யோசிச்சாலும் அவன் ஆத்துக்காரி. ஏன்னா பிரசூதிக்கு அகிறதுக்கு போகிறோம், பிரசவம்னா பொம்மநாட்டி இறகு தான் தெரியும் என்ன அவஸ்தைன்னு, அடுத்த ஜென்மம் வாழ்க்கை. அதனால பிரசவமே துக்கம். அதுக்கப்புறம் என்ன, அந்த அழுதா கொஞ்சிகிட்டே இருக்கணும், லாலனே பாலனே, டயத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும், இதெல்லாம் துக்கமாக நினைக்கிறா. அப்படி ஒரு வியக்தியை ஆத்துக்காரி. ஏகதா பகினி தஸ்யாஹ தத்கிருஹம் ஸ்வேச்சயா கதா ததக்ரே கச்சிதம் சர்வம் சிந்தயேயம் மஹதீஹி மே. அவ சோதரி வரா, அவள் தங்க வராலாம் வாத்துக்கு. அவள்கிட்ட இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்கிற. இந்த மாம்பழத்தை போய் ஸ்ட்ரெயிட்டாக வாத்து கோஷாலையில் இருக்கிற மாட்டுக்கு போய் போட்டாலாம் அந்த மாம்பழத்தை. சா பிரவீன் மம கர்ப்போஸ்தி தந்தாஸ்யாமி பிரசூதிதா. அவள் தங்க சொன்னாலாம், நான் இப்போ கர்ப்பவதியாக இருக்கேன், என் குழந்தைய நான் உனக்கு தந்துடுறேன், நீ ஒரு தலானியை வயத்தில் கட்டிக்கோ, 3 மாதம் ஆச்சுன்னு ஆத்துக்காரர்கிட்ட சொல்லு, நம்ம ஆத்துக்கு வந்துடும், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நம்ம குழந்தை என் வயத்தில் பிறந்தாருன்னு உன் வயத்தில் பிறந்தான்னு எல்லாம் நம்ம குழந்தை தாங்கிறாலாம். ஆனால் இவளுக்கு சந்தோஷம், இப்படி ஒரு வழியே இல்லாமல் ஆயிடுத்தே அப்படின்னு நினச்சாவ. அதே போன்ற அவள் பிளான் போல் ஷண்மாசிகோ மிருதோ பாலா இதி லோகோ வதிஷ்யதி தம் பாலம் போஷயிஷ்யாமி நித்யமாகத்யதே கிருஹே ஃபலமர்ப்பயதேன்வைத்வம் பரீட்சார்த்தந்து சாம்பிரதம் தத்ததாச்சரிதம் சர்வம் ததைவ ஸ்திரீ ஸ்வபாவதः. அப்போது காலத்தில் அந்த குழந்தை பிறக்கிறது. இந்த ஆத்மதேவன் அந்த குழந்தையே தன்னோட குழந்தையாக பாவிக்கிறான், ரொம்ப வாத்சல்யமாக இருக்கான். அதே போல் இந்த கோக்கு போட்டாலே பரீட்சை பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாம்பழம் சாப்பிட்டா குழந்தை பிறந்துடுவான்னு, அப்போது அந்த மாடானது கர்ப்பம் தரித்து தான் அதுக்கு பாதி மனுஷனாக, அதாவது அவள் அம்மாவோட ரூபமும் காது மட்டும் மாடு போல் இருந்துதான் அந்த. அதனால அதே
பேர் வச்சா கோகர்ணர்னு பேர். இந்த குழந்தையும் அந்த ஆற்றுல வளர்றது, அந்த குழந்தையும் வளர்றது. புத்திரஸ்ய துந்துகாரீதி நாம மாத்ரா பிரதிஷ்டிதம். அந்த தங்கையோட குழந்தை, அவள் குழந்தைன்னு வச்சுட்டு இருக்காளே, அதுக்கு துந்துகாரின்னு பேர் வைக்கிறார். திரிமாசே நிர்கதே அத சாதேனு சுஷுவேர்பகம் சர்வாங்க சுந்தரம் திவ்யம் நிர்மலம் கனக பிரபம். கோடி சூரிய சமப்பிரபன் போல ஜொலிச்சாராம் கோகர்ணர். திருஷ்டுவா பிரசன்னோ விப்ரஸ்து சம்ஸ்காரான் ஸ்வயமாததே. அந்த குரு திருஷ்டிக்கு என்ன வேல்யூ? இவ்வளோ ஏற்பட்ட அவனுக்கு இவ்வளோ துக்கம் தெரியறது, இதுல இருந்து காப்பாத்தினே வருது அன்னைக்கு ஏற்பட்ட சத்சங்கம். அதை சொல்ற. கோகர்ணந்தம் சுதம் திருஷ்டுவா கோகர்ணன் நாம சாகரோத்து கியத் காலேன தௌ ஜாதௌ தருணௌ தனயா புபௌ. ரெண்டும் ரெண்டாக தான் இருக்கு. இவர் பரம பாகவதனாக இருக்கார், மகானோட அனுகிரகத்தினால பிறந்ததுனால கோகர்ணர். பரம பாக்கண்டியா இருக்கான் துந்துகாரி. இது மாதிரி அசத் சங்கமான அவளோட சோதரியோட குழந்தைய பெற்றதுனாலேயே காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அசாரஹா கலு சம்சாரோ துக்க ரூபி விமோககா. குழந்தைகள் வளர்றது. இவர் எப்போ பார்த்தாலும் கோகர்ணர் திண்ணையில் பாகவத புஸ்தகம் வச்சுட்டு படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இவன் எப்போதும் ஸ்திரீலோலனாக ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு பப்புக்கு போயிட்டு இப்படியாக அசத் சங்கம் அவனுக்கு. அதனால் என்னன்னா, காசு தெரிந்தால் திருப்பி அப்பாட்ட வருவான். எத்தனை நாள் கொடுக்க முடியும்? விருத்தி இருந்தால் தானே. ஏதோ அவர் உழைச்சி சம்பாதிக்கிறார், இவன் வருவான் வாங்கிட்டு போயிடுவான். இப்படியே எத்தனை நாள் கொடுக்க முடியும்? அவர் புத்திரனோட வாட்சத்தினால் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விற்று, செயினை விற்று, நகை விற்று, எல்லாத்தையும் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு. பணம் இல்லை, வந்து கேட்குறான். இல்லைன்னு உடனே அப்பாவே அடிக்கிறான்னா, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி ஓங்கி ஒரு முதுகுலேயே மிதித்து கீழே தள்ளுறான். குழந்தை என்ன அடிக்காதேங்கிறான். ஆக்குது. யார் குழந்தைங்கிறார் கோகர்ணன். யார் குழந்தை உனக்கு? இப்படி அவனை போட்டு மிதிக்கிறான். எப்படி அவன் உனக்கு வந்து குழந்தையாவான்? இல்லை நீ தான் அவனுக்கு எப்படி, எந்த விதத்தில் அப்பா? அவனுக்கு ஏதாவது சத்சங்கத்தில் அவனுக்கு ஏதாவது சொன்னியா? நல்ல உபதேசங்கள் பண்ணியா? சத்சங்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தினியா? நீ அவனுக்கு ஒன்றும் பண்ணலை, அவனும் உனக்கு ஒன்றும் பண்ணலை. எப்படி நீ அப்பா, எப்படி அவன் உனக்கு புள்ள? அதனால கோகர்ணருங்கிற உபதேசம் பண்ணுறார் ஆத்மதேவனுக்கு. தேஹே ஸ்திமாம் சருதிரே அபிமதிம் தியஜத்வம் ஜாயா சுதாதிஷு சதா மமதாம் இமுஞ்ச. அஸ்தி மாம்சம் இதெல்லாம் போனு மசில்ஸு, இது மாதிரி சதை ஒரு பிண்டம் தானே இந்த சரீரம். இதில் என்ன இருக்குது? அதனால இதில் உள்ள அபிமானத்தை விட்டுடுப்பா. ஜாயா சுதாதிஷு சதா. என் ஆத்துக்கு அரியன் புள்ள இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காது. முன்ச மமதாம் முன்ச, என்னோடு எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போற? பஷ்யானிஷம் ஜெகதிதம் க்ஷணபங்க நிஷ்டம் தேஹினாம் க்ஷணபங்குரஹா. கீதையில் பகவான் சொல்கிறா, இது நீ மிருத்யுங்கிறது ஏதோ ஒரு வயசான அப்புறம் ஒரு 90 இயர்ஸோ 80 இயர்ஸோ 70 இயர்ஸோ அதுக்கப்புறம் ஏதோ வியாதி வந்து போனால் அப்படி இல்லை. மிருத்தியோடையே தான் நம்ம சம்சாரிக்கிறோம். எப்படின்னா தேஹினான் க்ஷணபங்குரா. குழந்தையில் உள்ள சரீரம் 5 வயசில் உள்ள குழந்தைக்கு இல்லை, 1 வயசில் உள்ள குழந்தையோட சரீரம் 2 வயசு குழந்தைக்கு இல்லை. அப்போ அந்த சரீரம் எங்கே போச்சு? சரி, 2 வயசில் உள்ளது 5 வயசில் இல்லை, அப்போ 2 வயசு சரீரம் எங்கே? இப்போ 5 வயசில் உள்ளது 50 வயசில் இல்லை, 30 வயசில் இல்லை, அப்போ அந்த சரீரம் எங்கே? அங்கங்கே அந்த அந்த மிருத்யுனால அந்த சரீரம் மறைஞ்சுட்டே வருது. ஒரு நாள் ஃபுல்லாக மறைய போகிறது, அவ்வளோதானே. க்ஷணபங்க நிஷ்டம் வைராகியராகரசிகோ பவபக்தி நிஷ்டா. வைராகிய ரசிகனா இருப்பா அப்படின்னு கோகர்ணர் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார் ஆத்மதேவனுக்கு. தர்மம் பஜஸ்வ சததம் யஜலோக தர்மான் சேவஸ்வ சாது புருஷான் ஜெயி காம கிருஷ்ணாம். லஸ்துங்கிறது மனுஷனால ஜெயிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் விஸ்வாமித்ராதியாலே தின்றாரா, இந்திரனே வந்தா அகல்யாட்ட அபச்சாரம் பட்டான்னு தான் கதை இத்தியாச புராணங்கள். அப்போ இங்கே ஒரு உபாயம் சொல்றாரு, எப்படி ஜெயிக்கணும்னா சேவஸ்வ சாது புருஷான், மகான்களுக்கு சேவை பண்ணு. அதனால உன்னோட
லஸ்ட் மாதிரி உள்ளதான அசத் குணத்தை நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு உபாயம் சொல்கிறார். அந்நிய தோஷ குணச்சிந்தனமாஷு முக்த்வா சேவா கதாரசமஹோ நிதராம் பிபத்வம். எப்பொழுதும் கிருஷ்ண கதையை கேட்டுருப்பா. பிபத்வம் காதுனால பருகு, கிருஷ்ண கதையை எப்போதும் கேட்டுன்று. ஏவம் சுதோக்திவசதோபி கிரகம் விஹாய யாத்தோவனம் ஸ்திரமதிர்கத 60 வருஷா. 60 வயசில் வெளில ஆற்றுலேருந்து கிளம்பினாராம். இதோ 50 வனங்கச்சேதுங்கிறான் பிரஹ்லாத சுவாமி. 50 வயசு எப்போ ஆச்சோ பட்டு பிடிக்கலான்னு பணத்தை பார்த்து போடாக்கிறான் பிரஹ்லாத சுவாமி. இங்கே 60 வயசு ஆச்சு இவர் கிளம்புறாருன்னு கதை. என்ன பண்ணாருன்னா ஸ்ரீகிருஷ்ணமாபனியதம் தசமஸ்ய பாடாத்து. தசமஸ்கந்தத்தை மட்டும் பாராயணம் பண்ணியே ஸ்ரீகிருஷ்ண சரணத்தை அடைந்தார் இந்த ஆத்மதேவன் அப்படின்னு கதை. மேலே இந்த துஸ்ஸங்கத்தின எப்போ அப்பா கிளம்பினாரோ கோகர்ணரும் கிளம்பிட்டார் அந்த ஆற்றுல இருந்து. இப்படியே சஞ்சாரம் பண்ணின்னு இருக்க. இந்த துஸ்ஸங்கத்தினாலேயே இவனோட காலம் பூர்த்தியாகுது. அந்த ஸ்திரீகளே சில வைஷ்ய ஸ்திரீகளை வச்சுட்டு இருக்காங்க கூடயே, வைஷ்யா ஸ்திரீகள். அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு மணி தானே முக்கியம். எப்படி இருந்தாலும் இவன் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு என்றைக்கோ ஒரு நாள் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போக போகிறது. இவனோடு சேர்ந்து நம்மளும் ஏன் போவானேன்னு நைட்டு தூங்கும் போது அவன் தலையில் கல்லை போட்டு அவனை அதே அதில் போய்ச்சுட்டும் அவளாம் கிளம்பிட்டான். அப்போது இது மாதிரி ஒரு துர்மரணத்தை அடைந்ததான இந்த துந்துகாரிக்கு ஒரு பிரேதாவஸ்தை அடையிறான். அதுக்கு தான் சத்புத்திரன் வேணும். இந்த 10 நாள் காரியங்கள்லாம் ஏன்னா அந்த சரீரம் பிரேத அவஸ்தை அடையும் போது அதுக்கு பசியெல்லாம் ஜாஸ்தி. ரிஷியெல்லாம் நம்ம 10 மாதம் எப்படி ஒரு அவயவம் வருதோ அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு பிண்ட பிரதானம் ஒரு நாளைக்கு போடுறோமே, அதனால அந்த சூக்ஷ்மமான பிரேதத்துக்கு இந்த பிண்டத்தினால ஒரு அவயவங்கள் 10 மாதத்தில் எப்படி இந்த குழந்தை அம்மாவோட கர்ப்பத்தில் வளர்றதோ 10 நாளையில் ரிஷியல் கருணையினால் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அப்போது இவனுக்கு அப்படி யாரும் சம்ஸ்காரம் பண்ணாத ஆள் இல்லாதனால துர்மரணத்தை அடைந்ததுனால இந்த மாதிரி ஒரு மோசமான அவஸ்தையில் இருக்கான். ஒரு கங்கையில் ஒரு நாள் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு விகாரமான ரூபம் பேன்னு ஒரு சப்தத்தோட எதிரில் பார்க்குறார். உடனே அவரோட கிண்டி ஜலத்தால் புரோக்ஷணம் பண்ணி, யார்ப்பா நீ, ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கே, ஏன் முன்னாடி வந்தேன்னு கேட்குறார். உடனே அது பேச ஆரம்பிக்கிறது. நான் தான்ப்பா அவன் தம்பி துந்துகாரி, இது மாதிரி என்னோட துஸ்ஸங்கத்தினால நான் இந்த மாதிரி ஒரு அவஸ்தையை அடைஞ்சேன். ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன்பா, அதான் உனக்கு கயாஸ்ராத்தம் பண்ணினேன். துர்கத்தியை அடைந்தவாளான ஜீவன்களுக்கு கயாஸ்ராத்தம் தான் உத்தமமான. எல்லா ஸ்ருதி இத்திஹாசங்களில் கயாஸ்ராத்தம் ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கு. ஒரு புத்திரன் பண்ண வேண்டியதில் கயாஸ்ராத்தம் ரொம்ப முக்கியம். உனக்கு கயாஸ்ராத்தம் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டேனேப்பா, ஏன் அப்படி இருந்தும் உனக்கு ஏன் இப்படி அடையலைன்னா அது சொல்லித்தான் நீ கயாஸ்ராத்தம் நீ 100 கயாஸ்ராத்தம் என்னால் கரையேற முடியாது, நான் அவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு கதி இல்லை, நீ எனக்கு ஏதாவது நூத்தனமான ஏதாவது ஸ்பெசிஃபைடான ஒரு மார்க்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு உடனே கோகர்ணர் சூரியனை நோக்கி தபஸ் பண்ணினாராம். இங்கே இல்லாத கிரந்தங்கள் சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி சூரிய பகவான் தான் பண்ணுறார். அப்போது சூரிய பகவான் பிரத்யட்சமாகி நீ சப்தாக விதானமாக பாகவதத்தை பாராயணம் பண்ணு, பிரவசனம் பண்ணு, இவனை ஒரு மூங்கில் ஆவாகனம் பண்ணு. 7 நாள் அவன் கேட்டு ஒரு நாள் அந்த மூங்கில் ஒரு கணு அது ஒரு நாள் ஒன்று வெடித்து அவன் கடைசியில் திவ்ய ரூபமாக அடைந்து அவன் மோட்சத்தை அடைவான்னு சூரிய பகவான் உபதேசம் பண்ண. அதுக்கு தகுந்தாப்புல சப்தாகம் ஏற்பாடு பண்ணி கோகர்ணர் 7 நாள் சப்தாகம் திவ்யமான விமானத்தில் விஷ்ணு பார்ஷதால் வந்து இவனுக்கு விஷ்ணு பார்ஷதா சதுர்புஜமாக ஆனான்னா இந்த துந்துகாரி பகவானுக்கு இப்படி சாரூபியத்தை அடைந்தான்னா ஒரே ஆச்சரியம். அங்கே சபையில் உள்ளவாருக்கு கோகர்ணருக்கு இவனுக்கு இப்படி ஒரு ஃப்ளைட்டில் அவனுக்கு டிக்கெட் கிடச்சதே எல்லாரும் ஒரே ஆச்சரியம். கோகர்ணனுக்கே தாங்க முடியல, இப்படி கிளம்புறானேன்னு கேட்குறாரு விஷ்ணு பார்ஷதாவை கூப்பிட்டு. என்ன இப்படி ஆச்சரியமாக, நாங்களும் தான் கதை சொன்னோம், கதை கேட்டோன்னு. அது மழை பெஞ்சுதான் ஒரு கிராமத்தில்.
அவரு மாமி என்ன பண்ணாலும் பாத்திரம் வச்சாலாம் எல்லா ராத்திரியும் ஒம்பிட்டா இந்த ஆத்துல மாமிட்ட மட்டும் ரொம்ப ஏன்னா கவுத்தி வச்சுட்டா. அதுபோல இந்த இவனுக்கு வந்து அந்த ஆகாங்ஷா திருஷ்ண நம்ம எப்படியாவது இதுல இருந்து இந்த நிலைமையில இருந்து வரணுங்கிற ஆகாங்ஷாவோட கேட்டதுனால இவனுக்கு இப்படி ஏற்பட்டது. நீங்க அது மாதிரி கேட்காததுனால உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரலைங்கிறதுனால திருப்பி புனசப்தாகம் பண்ணுங்கன்னு உடனே திருப்பி சப்தாகம் பண்ணினாராம். பண்ணினா அந்த மண்டபத்தோட சுவாமி வைகுண்டத்தை கூட்டின்னு வராரா. இப்படியாக கோகர்ண சரித்திரம் பாகவத மகாத்மியம் பின்னாடி வியாசர் 17 புராணங்கள் பண்ணி மனசுல சாந்தி ஏற்படலை, வியசனப்பட்டு இருக்கார். என்னவோ அவதார கதை நம்மளோட அவதாரம் பூர்த்தியாலேன்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் அவருக்கு. அப்போ நாரதர் வர நாரதத்தை கேட்குறார், என்னவோ நான் எல்லாம் வேத விபாகம் வியாசரோடு முக்கியமான அவதாரம் எதுக்குன்னா வேத விபாகம் சத்துர்வேதத்தையும் சேர்ந்திருந்ததை ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு பிரித்து அதை சிஷ்யாலாக அதை ஃபாலோ பண்ணும்படியாக ஒரு சிஷ்ய பரம்பரை ஏற்படுத்தி பெரிய சமாச்சாரம். வியாச அவதாரங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரங்கள்லாம் முக்கியமோ அவ்வளோ அதுக்கு விட முக்கியம் வியாசரோட அவதாரம். அப்போ அப்பேற்பட்ட வியாசருக்கு ஒரு துக்கங்கிறவன் நாரதர் சொல்கிறார், ந வாசுதேவஸ்ய கதா ஷெனுவர்ணிதாக. இது மகாபாரதம் 18 நாள் யுத்தம், சல்ய யுத்தம், பீஷ்ம யுத்தம், அப்பா அவனை அடித்தான், தாத்தா இவனை அடித்தான், பேரன் அடித்தான், இதானே கதை. பகவத் கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன் வெண்ண தின்ன கதை நீ சொல்லலையேப்பா. கிருஷ்ணன் ஸ்தோக கிருஷ்ணன் ஊத்தப்பன் பலபத்ரனோட பிருந்தாவனங்களில் அவன் பண்ண லீலை நீ சொல்லலையே. கோபிகள்கிட்ட அவன் ராசம் ஆடின கதையை நீ சொல்லலையே. அப்படின்னு நீங்கள் வந்து கிருஷ்ண கதையை விஸ்தாரமாக பண்ணு அப்படின்னு நாரதோட ஆக்ஞையினால வியாசர் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி. என்னன்னா பகவானோட எப்படி அவதாரமோ அது மாதிரி ஒரு கிரந்த அவதாரமாம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு குருநாத்தாலோட வச்சனம். எப்படி தசாவதாரமோ அது போல் ஒரு அவதாரம் பாகவத புக்கு. அது மடியில் வச்சுக்கணுமா ஹிருதயத்தில் வச்சு கட்டிக்கணுமா அப்படின்னு நம்ம அண்ணா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. அப்போ அப்பேற்பட்டதான பாகவதம் இன்னைக்கு வராக அவதாரம். ஒரு நாள் வைகுண்டத்தில் சனகாதிகள் பிரம்மபுத்திராலான சனகாதிகள் எப்போதும் அவள் 4 வயசாக தான் இருப்பாளாம். சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர்னு இவா 4 பேரும் வரா. கௌபீனமாக வரா, கௌபீனத்தை கட்டின்னு வந்தால் இந்த எப்போதுமே இந்த வாட்ச்மேன்களுக்கு கொஞ்சம் திமிராக தான் இருப்பாளாம். எங்கேயுமே வாட்ச்மேன் நீ நார்மல் வாட்ச்மேன் எப்படின்னா அவள் வைகுண்ட பார்த்ததால் அவள் கேட்கணுமா, இவன் போக முடியாது தடுத்துட்டாலாம். சுவாமி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சனகாதிகள் தடுத்தோடனே கோபத்தினால சாப்பம் விடுறா. எப்போ எங்களை தடுத்தேலோ அசுர புத்தியாக எங்களை தடுத்தேலோ போய் அசுராளாக போங்கோ, பூலோகத்தில் போய் அசுராளாக போகிறோங்கோ அப்படின்னு ஷாப். இப்போ பகவான் வந்து சமாதானம் படுத்தி வைக்கிறான். நானே சாட்சாத்தா நானே அவதாரம் பண்ணி உங்களோட சாபத்தை நிவர்த்தி பண்ணுவேன், கவலைப்படாதீங்கன்னு இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அதே சமயத்தில் இப்போ ஏதோ காரிய காரணம் வேணுமே. இங்கே கஷ்யபருக்கு அதிதி திதி போன்ற பிரதானமான அஷ்டமகிஷிகள் கஷ்யபரோட மகிஷிகள். அதில் திதிங்கிறவர் எப்படி புள்ள எப்படி இருக்கான்னா அவள் அப்பா அம்மாவை பாரு, சீடு எப்படியோ அப்படிதான் ட்ரீ. நீ மாம்பழம் கொட்டையை போட்டு தென்னை மரம் வளருமா பார்க்க முடியாது. அப்போது பீஜம் முக்கியம். அப்போ இந்த திதிங்கிறவள் அதர்மமான சாயங்காலத்தில் அவர் அக்னிஹோத்திர சாலையில் இருக்கும் போது இவரை கம்பல் பண்ணுறா, எனக்கு இப்பயே புத்திர பாக்கியத்தை தாங்கோன்னு. இவர் தடுக்கிறார், இல்லைம்மா இது அகாலம், அதனால தான் சாயங்காலத்தில் சாப்பிடக்கூடாது, படுத்துட்டு இருக்கக்கூடாது. ரிஷபாரூடனாக பரமேஸ்வரன் சாயங்காலத்தில் சஞ்சாரம் பண்ணுவாள், ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறான்னு பார்க்க சொல்கிறார். அப்போ இவ கேட்கல, அவரை கம்பல் பண்ண உடனே அவர் அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் சொல்கிறார், நீ எப்போ இது மாதிரி அதர்மத்தினால என்கிட்டருந்து புத்திர பிராப்தி அடைந்தியோ அப்போ அது போன்ற குழந்தையெல்லாம் உனக்கு பிறப்பா. அசுராவேஷமாக லோகத்தையே கம்பனம் பண்ணக்கூடியதான பிள்ளைகள் வந்து உனக்கு பிறப்பா. உடனே
அசுரா பார்த்த உடனே அவள் உடனே பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணா. அசுராளுக்கும் அவர் தான் சுவாமின்னு பரமேஸ்வரனை கொடுத்து பிரார்த்தனை பண்ணினாலாம். திதி எங்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு. உடனே ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஓட அவதாரம். இப்போது இங்கே பிரம்மாவனுடைய நாசி மூச்சு விட்டு அவர் ஏதோ பிராணாயம் பண்ணிகிட்டே இருந்தானா. திடீர்னு பார்த்தா இது பூரகம் ரேச்சகம்னு பேர். கும்பகம் பூரகம் ரேச்சகம். மூச்சை இழுக்கிறதுக்கு பூரகம், ரேச்சகங்கிறது விடுற வாயு, கும்பகங்கு ஹிருதயத்தில் அடைக்கிறது கும்பகம் பேர். அவர் இப்படி ரேச்சகமாக விடும்போது அதுலேருந்து ஏதோ சின்னதாக ஒரு கருப்பாக ஏதோ வந்து தான் என்னது பார்த்தா திடீர்னு பெரிய ரூபம் எடுத்து தான் வராக சுவாமி. அத்தியாச்சரியமாக சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறார் வராகனாக சுவாமி. உடனே வதத்துக்கு இரண்யாட்சனை வதத்துக்கு கிளம்புறார். கண்ணாபின்னான்னு பேசினா இரண்யாட்சன் பூமியே உள்ள சமுத்திரத்தில் மக்னமாக்கிட்டானா. பூமாதேவியை உத்தரணம் பண்ணுறதுக்காண்டி வராக சுவாமி வந்து வையனா கிராமசிம்மம் அப்படின்னு நீ வந்து ஏதோ பண்ணி ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கியே, நான் பண்ணி தான், நீ ஏதோ நினச்சிக்காத, நீ கிராமசிம்மம் போல அப்படின்னு சுவாமி அவன்கிட்ட வாதம் பண்ணி நார்மலாக யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மா சொல்கிறார், ரக்ஷா எடுத்து ராத்திரியானா அசுராளுக்கெல்லாம் பலம் திகுணமாகும், அதனால் அவரை சம்ஹாரம் பண்ணிடுங்கோ, வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அபிஜித்துங்கிற முகூர்த்தத்தில் சுவாமி கதையினால ஹிரண்யாட்சவதம் இன்னைக்கு வராகாவதாரம் இன்னைக்கு கட்ட பாராயணம் காலையில் ஆச்சு. அதுக்கு அங்கமாக இன்னைக்கு அந்த கட்டத்தோடு இன்றைக்கி பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்தந்த கட்ட பிரவேசம் அன்னைக்கு சாயங்காலம் யதா அவகாசம் உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அது போல் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். सद्गुरु महाराज की जय। जीवन स्मरण गोविंदा गोविंदा।